சுன்னு என்ற சிறுவனுக்கு அவனது அம்மா கிராமத்தினர் முன்னிலையில் மொட்டையடிக்கிறார். அவனுக்கு பிடித்த பெண்ணிற்கு வேறொருவருடன் திருமணம் நடக்கிறது. இதனால் கோபம் அடைந்த சுன்னு பழிவாங்க தன் தங்கையை ஒரு பயங்கரமான காட்டிற்கு அழைத்துச் சென்று பில்லி சூனியத்திற்காக பலி கொடுக்க முயல்கிறான். ஆனால் தங்கை அவனை தள்ளிவிட பாறையில் தலையடிபட்டு சுன்னு இறந்து விடுகிறான். மொட்டையடித்த 10 நாட்களுக்குள் அவன் இறந்ததால் அவன் பிரம்ம ராட்சசாக மாறாமல் இருக்க அந்த மரத்தைச் சுற்றி மந்திர நூல் கட்டப்பட்டு அவனது சாம்பல் அங்கேயே புதைக்கப்படுகிறது. பல வருடங்களுக்குப் பிறகு பிட்டு என்ற இளைஞனுக்கு அந்த காட்டை பற்றியும் மரத்தை பற்றியும் தொடர்ந்து விசித்திரமான கனவுகள் வருகின்ற காட்டிற்குள் செல்லும்போது அங்கு நிஜமாகவே பிரம்மராட்சஸை கண்டு மாட்டிக்கொள்கிறான். பிட்டுவை காப்பாற்ற அவனது பாட்டி காட்டிற்குள் செல்கிறார். அவர்தான் சிறுவயதில் தப்பிய சுன்னுவின் தங்கை. தன் தாயின் பழைய பிரம்பை பயன்படுத்தி பிரம்மராட்சஸை பயமுறுத்தி பீட்டுவை மீட்கிறார். ஆனால் திரும்பி வரும் வழியில் பிரம்மராட்சஸ் பாட்டியை கொன்றுவிடுகிறது. மருத்துவமனையில் கண்விழிக்கும் பிட்டுவிடம் பாட்டி கால் தவறி ஆற்றில் விழுந்து இறந்ததாக கூறுகிறார்கள். பிட்டு பிரம்மராட்சஸை பற்றி கூறினாலும் யாரும் நம்பவில்லை. பிரம்மராட்சஸிடமிருந்து பிட்டு தப்பிப்பானா என்ற கேள்வியுடன் கதை முடிகிறது.